ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு டெக்ஸ்ட் புக் ஃபேமிலி அண்ட் டெக்ஸ்ட் புக் தமிழ். ரயில்வேலேருந்து ஏஎல்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏற்கனவே நம்ம வீடியோவில் ப்ரீஃபாக ரொம்ப டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷனில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அதை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா செலக்டடாக எடுத்துகிட்டு எதெல்லாம் ஒரு நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இதை ஒன் பை ஒன் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ரைட். அண்ட் மறக்காமல் நம்மளுடைய டெக்ஸ்ட் புக் தமிழ் யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி டெக்ஸ்ட் புக் அப்படின்னு சொல்லக்கூடிய மொபைல் ஆப்பையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு மெயினாக பார்க்கும்போது நமக்கு தேவையான ஒரு 3 ஃபியூச்சர்ஸ் நான் எப்போவுமே சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வருதா ஒன்று. ரெண்டாவது, நமக்கு என்னென்ன ஜாப்லாம் நோட்டிஃபிகேஷனாக வருது அப்படின்ற பார்த்தோன்னா ஜாப் அப்டேட் கொடுக்கக்கூடிய ஜாப் அலர்ட்ஸ் வருதா 2. மூணாவது விஷயம் தான் ரொம்ப முக்கியம், நம்ம ப்ராக்டிஸ்க்கு தேவையான ஃப்ரீ குவிஸ். இது 3மே நம்மளுடைய ஆப்பில் இருக்குது. ஸோ தவறாமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மை பெஸ்ட் அட்வைஸ் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ரைட். அண்ட் அதே மாதிரி நம்மளுடைய டெக்ஸ்ட் புக் தமிழ். ரைட்டா? ஸோ சூப்பர் கோச்சிங்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு நண்பர்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. ரைட்டா? அண்ட் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் நம்ம இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜாப் நேச்சுரல் நான் சொல்லிடுறேன். ரைட். ஓகே. லோகோ பைலட் அப்படிங்கிறது ட்ரெயின் ஓட்டக்கூடிய டிரைவர், அவங்கள சொல்லக்கூடியது தான். அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக நம்ம போவோம். இதுக்கு அடுத்து ப்ரமோஷனில் நம்ம லோகோ பைலட் ஆகும். சரியா? அப்போ இப்போ நம்ம ட்ரெயின் ஓட்ட மாட்டோமா அப்படின்னா, ட்ரெயின் ஓட்டக்கூடிய கேபினில் தான் நம்ம இருப்போம். பட் நமக்கு மேலே லோகோ பைலட் இருப்பார், அவருக்கு அசிஸ்டண்ட்டாக. ரைட்டா? நார்மலாக ஒரு ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு பைலட் அண்ட் கோ பைலட் சொல்லுவாங்களா, அதே மாதிரி தான். ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா லோகோ பைலட் அண்ட் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அப்படின்னு 2 பேர் இருப்பாங்க. ரைட்டா? ஸோ அதில் நீங்கள் ஒரு ஆளாக ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஸோ மெயினாக ட்ரெயின் ஓட்டக்கூடிய பைலட் நீங்கள் தான். சரிங்களா? அண்ட் இதற்கான ஆன்லைன் டேட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மெயினாக லாஸ்ட் டேட் டு அப்ளை. சரியா? என்னைக்கு இதுக்கான ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா 21/3/2026 கிட்டத்தட்ட மார்ச் மாதமே நோட்டிஃபிகேஷன் வரப்போகுதுங்கிறத சொல்லிட்டாங்க. அடுத்தது நாளைக்கு, அதாவது 15/5/2026 பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம், ஆன்லைன் அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆகுது. நாளையிலிருந்து நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லாஸ்ட் டேட் டு அப்ளை ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். இதில் கொடுத்துருக்கிறது 14/6 ஜூன் 14ன்னு அவங்க சொல்லுவாங்க. பட் ஜூன் 14 வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா சர்வர் செம்ம பிஸியாக இருக்கும், உள்ளே போக முடியாது. அதனால என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா, ஜூன் 1 இந்த மேவோட அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. மே எண்டு டெட்டாக வச்சுக்கோங்க. ஜூன் 1க்குள்ளே அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. 2 வீக்ஸ் பிஃபோர் லாஸ்ட் டேட்டுக்கு 2 வீக்ஸ் பிஃபோர் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நிம்மதியாக இருக்கலாம். சரியா? அண்ட் அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்லேருந்து 2 நாள் தள்ளி டைம் கொடுப்பாங்க. தப்பு ஏதாவது பண்ணிட்டீங்க, ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது தப்பு இல்லாமல் பண்ணுங்கள். தப்பு பண்ணிட்டீங்க, கரெக்ஷன் பண்ணுறதுக்கு டேட் கொடுக்குறாங்க 17 26 வரைக்கும் ஜூன் மாதத்தில். ஆனால் ஒரு தடவை உள்ளே போகிறதுக்கு 250 ரூபா பே பண்ணணும் எல்லா கேட்டகிரி ஆஃப் த பீப்புளுக்கும். நான் எஸ்சி கேட்டகிரி, நான் எஸ்டி கேட்டகிரி, எனக்கெல்லாம் இதில் சலுகைகள் கிடையாதான்னு கேட்டால் கிடையாது. எல்லாருக்குமே ஒரு தடவை உள்ளே போகணுன்னா 250 ரூபா. அதுலேயும் நீங்கள் தப்பு சரி பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அடுத்தது 500 ரூபா பே பண்ணணும். அப்போ 750 ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணால் தான் அந்த கரெக்ஷனை சரி பண்ணிக்க முடியும். மனசில் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அடுத்தது ரைட்டா, இதோட இந்த போஸ்ட் டீட்டெயில் நான் சொன்ன மாதிரி அசிஸ்டன்ட் லோகோ பைலட், இது லெவல் 2 போஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சம்பளம்னு பார்க்கும்போது பே லெவல் 19,900 ரூபா கைக்கு வருது. கிட்டத்தட்ட ஒரு 30-32,000 ரூபா கைக்கு வரும். சரியா? அடுத்தது மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் A1 இருப்பீங்க. ஏஜ் 18 to 30. இது போக ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உண்டு. SC ST மாணவர்களுக்கு 5 ஆண்டுகள் 35 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். OBC-யாக இருந்தால் 3 ஆண்டுகள் 33 வயது வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்க முடியும். அண்ட் டோட்டல் வேகன்சி 11,127 வேகன்சி. ஓகேவா? 11,127 டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அது என்னது? குறிப்பாக கண் பார்வை, கண்ணாடி போட்டிருந்தா கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியாது. அதை நான் சொல்லிடுறேன். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் A1 கண்டிப்பாக மாற்றுத்திறனாளிகள் அப்ளை பண்ண முடியாது. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கண்டிப்பாக இருக்கணும். டிஸ்டன்ஸ் விஷன் 6 out of the 6 வித்தவுட் த கிளாஸ் உங்களுக்கு இருக்கணும். நியர் விஷன்றது 0.6 கண்டிப்பாக இருக்கணும் வித்தவுட் த கிளாஸ். ரெண்டுமே கண்ணாடி போடாமல் இந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு விசிபிள் தெரியணும். சரியா? அதே மாதிரி பைனாகுலர் விஷன், கலர் விஷன், நைட் விஷன் இதெல்லாமே கிளியராக இருக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல். அடுத்தது நமக்கு இந்த 30 இயர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், 30 வயது வரைக்கும் இருக்கவங்க. அது எது வரைக்கும் இருக்கிறவங்க நல்லா பாருங்கள். உங்களுடைய மினிமம் ஏஜ், இட்ஸ் லோயர் ஏஜ் அண்ட் அப்பர் ஏஜ், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 2796. ஓகேவா?
மினிமம் நீங்கள் இந்த ஏஜ் அல்லது அதுக்கப்புறமா நீங்கள் பிறந்திருக்கணும். 2/7/96க்கு அப்புறமா நீங்கள் பிறந்திருக்கணும். 1/7/2008 அல்லது அதுக்கு முன்னாடி பிறந்திருக்கணும். சரியா? இன்பிட்வீன் இந்த டேட் 2/7 பிறந்திருக்கலாம், 2/7/96 பிறந்திருக்கலாம், இல்லை 1/7/2008 பிறந்திருக்கலாம், இல்லை அதுக்கு முன்னாடி பின்னாடி வரக்கூடிய இந்த இயரில் நீங்கள் பிறந்திருக்கலாம். சரியா? அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்ரிசர்வ்டு கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 2/7/96 எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் அண்ட் அதே மாதிரி அன்ரிசர்வ்டு கேட்டகரி 2 பேருக்குமே. ஓபிசியாக இருந்தால் 93, 2/7/93. அதே எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 2/7/91. இதுதான் வந்து அப்பர் ஏஜ் லிமிட்டோட ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ரைட். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் நான் சொன்ன மாதிரி எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 ஆண்டுகள், ஓபிசியாக இருந்தால் 3 ஆண்டுகள், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 3 இயர்ஸ், 6 இயர்ஸ் அண்ட் 8 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஜென்ரல், ஓபிசி அண்ட் எஸ்சி எஸ்டி கேட்டகரி அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. சரியா? மிக முக்கியமான ரொம்ப 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 மிக முக்கியமான ஒரு ஏரியா என்ன அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எசென்சியல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி உங்களுக்கு ஈஸியாக சொல்லிடுறேன். நீங்கள் மெட்ரிகுலேஷன் அல்லது எஸ்எஸ்எல்சி 10th முடிச்சுட்டு ஐடிஐ படிச்சிருக்கணும். நம்பர் 1. 10th ப்ளஸ் ஐடிஐ. ஐடிஐயில் இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் ஐடிஐ படித்தவங்களா இருந்தால் மட்டும் இதை கவனிங்க. இந்த முதல் லைன் ரைட்டா, இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் நீங்கள் படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். ரைட். நான் 10th முடிச்சுட்டு ஐடிஐ போகலை அப்படின்றவங்க. அடுத்தது 10th முடிச்சுட்டு ஆக்ட் அப்ரெண்டிஸ்ஷிப். நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கம்பெனிலாம் வந்து அப்ரெண்டிஸ் கால் பண்ணுவாங்க, 1 இயர் அப்ரெண்டிஸ்ஷிப். அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஆக்ட் அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருக்குன்னா அப்ளை பண்ணலாம். நான் அப்ரெண்டிஸும் பண்ணலை, என்ன சார் பண்ணுறது? 3வது கிரைட்டீரியா ரொம்ப முக்கியம். டிப்ளமோ 3 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருக்கணும். சரியா? 3 இயர்ஸ் டிப்ளமோன்றது நான் 12th முடிச்சுட்டு 2 வருஷம் படித்தேனாலும் பரவாயில்ல, அப்ளை பண்ணலாம். ரைட்டா? ஸோ மெட்ரிகுலேஷன் எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சிருக்கணும். டிப்ளமோவில் ரொம்ப முக்கியம் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 டிபார்ட்மெண்ட் கீழே, 4 டிபார்ட்மெண்ட்னா இந்த 4 ஸ்ட்ரீமுக்கு கீழே வரக்கூடிய எனி டிபார்ட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எலக்ட்ரிக்கல் அப்படின்னா பியூர்லி எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்குது, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கண்ட்ரோல் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், இப்படி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. நான் சொல்கிறது இந்த எலக்ட்ரிக்கல் சொல்லக்கூடிய இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் கீழேயே இத்தனை டிபார்ட்மெண்ட் வரும். சரியா? டிபார்ட்மெண்ட்ன்றது வேற, ஸ்ட்ரீம்ன்றது வேற. சரியா? ஸோ நீங்கள் இந்த ஸ்ட்ரீமில், சரியா, இந்த ஸ்ட்ரீமு கீழே ஏதாவது ஒன்றில் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல். அதை எப்படி சார் நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஸோ நீங்கள் படிக்கும்போது உங்களுடைய அந்த டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கினீங்கல்ல, அதில் அண்டர் தட் அப்படின்னு போட்டு கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் நான் படித்தேன். என்னுடைய டிகிரி சர்டிஃபிகேட்டில் அவங்க தெளிவாக போட்டிருப்பாங்க அதாவது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் அண்டர் த எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போட்டு கொடுத்துருப்பாங்க. நான் எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரீம் கீழே வரக்கூடிய டிபார்ட்மெண்ட் தான் நான் படிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி. சரியா? ஒருவேளை நான் டிப்ளமோவும் படிக்கலை சார் அப்படின்றவங்களுக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சான்ஸ், நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா அதை டிப்ளமோவாக கன்சிடர் பண்ணிக்குவாங்க. இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா அதை டிப்ளமோவாக கன்சிடர் பண்ணிக்குவாங்க. ஸோ டிப்ளமோ அது என்ன கொடுத்துருக்காங்களோ அதே டிபார்ட்மெண்ட் அதே ஸ்ட்ரீமில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ரைட். அந்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் நம்மளுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 500 ரூபாய் யாருக்கு? அன்ரிசர்வ்டு கேட்டகரி, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன், ஓபிசி மாணவர்களுக்கு 500 ரூபாய். இதில் 100 ரூபாய் எக்ஸாம் ஃபீஸ், மீதி இருக்கிற 400 ரூபாயை ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. எப்போ? CBT 1 எக்ஸாம் எழுதுனா மட்டும் கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. சரியா? அடுத்தது நீங்கள் ஒருவேளை எஸ்சி எஸ்டி மாணவர்கள் அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்க அப்படின்னா 250 ரூபா ஃபீஸு. அந்த 250 ரூபாயும் CBT 1 ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா ரிட்டர்ன் கையில் கொடுத்துருவாங்க, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிட்டர்ன் அனுப்பிச்சுட்ருவாங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி அந்த ரீஃபண்ட் ப்ராசஸ் எப்போனா நீங்கள் CBT 1 எக்ஸாம் எழுதுனா மட்டும்தான் அந்த ரீஃபண்ட் வரும், இல்லைன்னா ரீஃபண்ட் வராது. சரியா? ரைட். ஸோ அடுத்தது நம்மளுடைய ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் CBT 1 ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம், CBT 2 செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம், CBAT அப்படின்னு சொல்லுவாங்க, CBAT இது வந்து நமக்கு தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம், அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இந்த 5 ஸ்டேஜ் ஆஃப் ப்ராசஸில் தான் நமக்கு நடக்க போகுது. CBT 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 60 நிமிடம், அதாவது 1 மணி நேரம் எக்ஸாம், 75 கேள்வி, 75 மதிப்பெண்கள், ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு,
1/3 நெகட்டிவ் மார்க். 3 கேள்விகள் தப்பா அட்டென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 மார்க்கை கம்மி பண்ணிக்குவாங்க. சரியா? ஸோ அதுதான் நெகட்டிவ் மார்க். சரியா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நார்மலைசேஷன் கண்டிப்பாக இருக்கும். மினிமம் பாஸ் மார்க் இவ்வளோ கொடுத்துருக்காங்க. இது கட் ஆஃப் கிடையாது. இதை விட அதிகமாக இருக்குமே தவிர இதை விட கீழே போகாதுன்றது இதுதான் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை. சரியா? அடுத்தது CBT2 வந்து 2 ஸ்டேஜாக நடக்கும். அதாவது 2 பார்ட்டாக நடக்கும். பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி அப்படின்னு சொல்லி 2 பார்ட்டாக இந்த எக்ஸாம் நடக்கும். இதில் பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம CBT1ல நம்ம படிக்கக்கூடிய சப்ஜெக்ட், இந்த சப்ஜெக்ட் என்னெல்லாம் வரும் அப்படின்னா 3 சப்ஜெக்ட் தான். 1 ரீசனிங், இதில் நான் சொல்கிறது CBT1 அண்ட் CBT2 உடைய பார்ட் ஏல. சரியா? ரீசனிங், ஆப்டிடியூட் அண்ட் 3வது GS. இந்த 3 பார்ட் தான் CBT1ல வரப்போகுது. இதே தான் பார்ட் ஏல CBT2ஓட பார்ட் ஏலையும் வரப்போகுது. சரியா? ரைட். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய டோட்டல் டியூரேஷன் 2.5 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். மொத்தம் 175 கேள்விகள். பார்ட் ஏ 100, பார்ட் பி 75, மொத்தம் 175 கேள்விகள். இந்த பார்ட் பி இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து 1 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். ரைட்டா? 1 மணி நேரம் 75 கேள்வி, 1/3 நெகட்டிவ் மார்க் எல்லாருக்குமே இருக்குது. இந்த பார்ட் பி வந்து குவாலிஃபைங் நேச்சர் மட்டும்தான். 35% மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா பாஸ், அவ்வளவுதான். அதை வந்து வேலிட் மார்க்கா எடுத்துக்க மாட்டாங்க. பாஸ் ஆனா போதும். சரியா? இந்த பார்ட் பி பொறுத்த வரைக்கும் நீங்க ட்ரேட் செலக்ட் பண்ணணும். அதாவது நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் தகுந்து அந்த சப்ஜெக்டை செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதில் நீங்க எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் கீழே வர்றீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், மிஷின்ஸ் அண்ட் வயர்டு, ஆர்மேச்சர்ஸ் அண்ட் காயில், வைண்டர், இதெல்லாமே ஏர் கண்டிஷனர் இதெல்லாமே வரும். இதே நீங்க எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் கான்ட்ரிபியூஷன் அது கீழே வரக்கூடிய டிபார்ட்மெண்ட்ல இசிஇ அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ், மிஷின்ஸ், ரேடியோ அண்ட் டிவி இந்த 2 பேப்பரில் ஏதாவது ஒரு பேப்பர் எடுக்கலாம். இந்த 2 பேப்பரில் ஏதாவது ஒரு பேப்பர் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுவே நீங்கள் மெக்கானிக்கலில் வர்றீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் கீழே வரக்கூடிய சில பேப்பர் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு பேப்பரை நீங்களாக செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி ஆட்டோமொபைலாக இருந்தால் என்ன எடுக்கணும். ரைட்டா? ஸோ இதில் ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதில் 35%, 75 மார்க்குக்கு 35%, அரௌண்ட் 27 சம்திங் மார்க் வரும். ரைட்டா? 28 ரவுண்ட் வச்சுக்கோமே, 28 மார்க் எடுக்கணும் மினிமம். எடுத்தீங்கன்னா பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வேக்கன்சி ஓவராலாக நம்மளுடைய சென்னை ஜோனுக்கு எவ்வளோ வேகன்சி, ஓவரால் வேகன்சி எவ்வளோ அப்படின்றத பார்க்கலாம். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வேஷனுக்கு 4860 வேகன்சி இருக்குது. அதில் 93 வேகன்சி நான் சென்னைக்கு மட்டும் சொல்கிறேன். இது சென்னைக்கு மட்டும். நோ தட் எஸ்ஆர். ரைட்டா? இது வந்து பார்ட் த எஸ்ஆர், அதாவது சதர்ன் ரயில்வேல இருக்கிற ஒரு பகுதி. இது திருவேண்டரத்தை நான் சேர்க்கல, கேரளாவை சேர்க்கல, ஒன்லி நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் நான் சொல்றேன். சரியா? ஸோ 93 வேகன்சி. அதே எஸ்சி மாணவர்களுக்கு 1746ல் 24 வேகன்சி, எஸ்டி மாணவர்களுக்கு 919 வேகன்சியில் 14 வேகன்சி, ஓபிசிக்கு 2598ல் 41 வேகன்சி, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு 1004 வேகன்சியில் 14 வேகன்சி, டோட்டலாக வந்து 11127 வேகன்சியில் 186 வேகன்சி நமக்கு கொடுத்துருக்காங்க. இது போக எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 1115ல் 19 வேகன்சி தமிழ்நாட்டில் இருக்கு. சரியா? இதுதான் நமக்கான டீடைல் நோட்டிஃபிகேஷன், நம்ம மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள். சரியா? ஸோ அண்ட் ஹவு டு அப்ளை நாளைக்கு உங்களுக்கு வந்துடும். மிஸ் பண்ணிடாம நாளைக்கு ஹவு டு அப்ளைவை தவறாமல் பார்த்து எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத தெளிவாக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. சரியா? மிஸ் பண்ணிட வேண்டாம். அண்ட் லாஸ்ட் டே டு அப்ளை வரைக்கும் வெயிட் பண்ணாமல் நான் சொன்ன மாதிரி May 31 லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. ஜூன் 1ஆம் தேதிக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. அண்ட் இந்த வீடியோவை மறக்காமல் நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்கை தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரைட்? அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் மறக்காமல் தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் #அருண் சார் அப்படின்ற பேரில் என்னோட கிளாஸஸ் ரெகுலராக வரும். மிஸ் பண்ணிடாமல் கெட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் த பெஸ்ட். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் மக்களே.